मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா? 23/9/25 பாபா முரளியில் நிறைய நல்ல நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. 5000 ஆண்டுகள் கழித்து பகவான் அடைஞ்சிருக்கிறோம். எந்த இறைவனை நம்ம தேடினோமோ அவர் நமக்கு கிடைச்சிட்டார். இனி கிடைக்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஸோ பாபா எப்படிலாம் நம்மளை முன்னேற்றணுமோ அதற்கான அட்வைஸ் பண்ணுவார். அதுக்காக நம்ம தப்பாக எடுத்துக்கூடாது. என்ன பாபா இப்படி சொல்கிறாரே, இப்படிலாம் செய்கிறாரே, எது நல்லதோ அதை பாபா நமக்கு கண்டிக்க தான் செய்வார். இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யுங்க, இதுதான் நல்லது. பாபா எச்சரிக்கை கொடுக்குறார் நமக்கு. அதனால் எந்த சூழல்லையும் அவரை நம்ம இறுக்கி புத்தியால் நல்லா பிடிச்சிக்கணும். அன்பானவர், அரவணைக்கக்கூடியவர், அனைத்தும் கற்றுத்தரக்கூடியவர், நம்மளை மேலான ஆத்மாவாக ஆக்கக்கூடியவர், உயர்ந்த தெய்வ பதவி கொடுக்கக்கூடியவர், கூடவே இணைப்பிரியாமல் எப்போதுமே இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவரை நாம் பிரியக்கூடாது. இன்னைக்கு வாணி ரொம்ப அழகான நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது, கேட்போம். மீட்டே பச்சே ஹர் பாத் மே யோக பல் சே காம்லோ. இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொரு விஷயத்திலையும் யோக பலத்தால காரியங்களை செய்யுங்க. பாப்சி குச் பி பூச்ச்னே கி பாத் நஹி. பாபாட்ட எதையுமே கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. तुम ईश्वरीय संतान हो, इसलिए कोई भी असुरी काम न करो. நீங்கள் ஈஸ்வரனின் குழந்தைகளாக இருக்கீங்க, ஆகையினால் எந்த ஒரு அசுர காரியத்தை செய்யாதீர்கள். எந்த ஒரு
தவறான காரியம், அசுர தன்மை மிக்க காரியத்தை செய்யாதீங்க. क्वेश्चन, तुम्हारे इस योग बल की करामत क्या है? உங்களுடைய இந்த யோக சக்தியினுடைய அதிசயம் என்ன? யோக பலம் அநேக அதிசயங்களை செய்விக்குது. பாபா சொல்றாரு, உங்களுடைய யோக பலத்தோட அதிசயம் என்ன? यही योग बल है जिससे तुम्हारी सब कर्मेंद्रियां वश हो जाती हैं. யோக பலத்தின் சக்தியே இதுதான். நமது அனைத்து கர்மேந்திரியங்களும் நமக்கு வசமாகி விடுகிறது. யோக பல்கே சிவாய் தும் பாவன் பன் நஹி சக்தே. பாபா சொல்றாங்க, யோக பலம் இன்றி நீங்கள் தூய்மை பெறவே முடியாது. யோக பல் से ही सारी सृष्टि पावन बनती है. யோக பலத்தால் தான் முழு உலகமும் தூய்மை பெறுகிறது. इसलिए पावन बनने लिए, भोजन को शुद्ध बनाने लिए याद की यात्रा में रहो. ஆத்மாவை சுத்தப்படுத்துவதற்காகவும் போஜனத்தை சுத்தமாக உட்கொள்வதற்காகவும், சுத்த போஜனம் இருப்பதற்காகவும் நினைவு யாத்திரையில் இருங்கள். பாபாவோட நினைவு தான் அதிசயம் பண்ணுது. யுக்தி சே சலோ. சில விஷயங்களை டைரக்டா சொல்லக்கூடாது. யுக்தியஸ் நடந்துக்கோங்க. நம்ரதா சே விவகார் கரோ. என்ன பாபா சொல்றாரு, யோகிகள் என்றாலே பணிவுத்தன்மை மிக்கவர்கள். பணிவோட உங்களுடைய தொடர்பு விவகாரங்களை செய்யுங்க, பணிவோட காரியங்களை செய்யுங்க. அதனால பாபா என்ன சொல்றார், யோக பலத்தோட அதிசயம் இதுதான். எல்லா கர்மேந்திரியங்களும் சாந்தி ஆயிடுது, சுத்தமாயிடுது, शीतलमाइடுது. ओम शांति. रूहानी बाप रूहानी बच्चों को समझाते हैं. दुनिया में किसको मालूम नहीं है कि रूहानी बाप आकर स्वर्ग की व नई दुनिया की स्थापना कैसे करते. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு கற்றுத்தருகிறார். உலகத்துல வேற யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. ஆன்மீக தந்தை பாபா சொர்க்கத்தை, புது உலகத்தை எப்படி ஸ்தாபனை செய்கிறார், எப்படி உருவாக்குறார். कोई भी नहीं जानते. இதை பற்றி வேற யாருக்குமே தெரியாது. तुम बाबा से कोई भी प्रकार की मांगनी नहीं कर सकते हो. நீங்க பாபாவிடமிருந்து எதையுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பாபா இதை கொடுங்க, அதை கொடுங்க, இது தேவை, கேட்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. கேட்காமே பாபா ஒவ்வொரு சங்கல்பத்தையும் பூர்த்தி செய்கிறார். ஒரு சின்ன விஷயம் நினைச்சா கூட உடனே அது கிடைச்சிடுது. எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். அதனால எதுவுமே கேட்கறதுக்கு அவசியம் இல்லை. பாப் சப் குச் சம்ஜாத்தே, कुछ भी पूछने की दरकार नहीं रहती. பாபா சொல்றாரு, எதையுமே என்கிட்ட கேட்கணுங்கிற அவசியமே இல்லை, எல்லாமே தானாகவே உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. सब कुछ आपे ही समझाते रहते हैं. பாபா சொல்றாரு, எல்லாமே நீங்களே என்ன பண்றீங்க, பிறருக்கு சொல்றீங்க. பாபா புரிய வைக்கிறார். பாபாட்ட எதுவுமே கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்றீங்க. आप कहते हैं मुझे कल्प कल्प इस भारत खंड में आकर क्या करना, सो मैं जानता हूँ. பாபாவே கூறுகின்றார், நான் கல்பா கல்பா இந்த பாரத பூமியில நான் என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்குத்தான் தெரியும், பாபாவுக்கு தான் தெரியும். तुम नहीं जानते हो. பாபா சொல்றார், உங்களுக்கு நான் என்ன செய்வேங்கிறது தெரியாது. ரோஜ் ரோஜ் சம்ஜாத்தே ரேத்தே. இந்த பூமியில அவரோட ஒர்க்கு என்ன, அவரோட காரியங்கள் என்ன அப்படிங்கிறத தினம் 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 வலியுறுத்துறார். कोई बल एक अक्षर भी ना पूछे तो भी सब कुछ समझाते रहते. பாபா சொல்றார், ஒரு வார்த்தை கூட நீங்க கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாமே பாபா சகலத்தை நமக்கு சொல்லி கொடுத்துறார். கபி பூछते हैं खान पान की तकलीफ होती है. அவ்வப்பொழுது பகவான் கேட்கிறாரா, குழந்தைங்களே குடிக்கிறதுல சாப்பாட்டுல ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் இருக்குதா கேட்கிறார். अब ये तो समझ की बातें हैं. இப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். பாபா ने कह दिया हर बात में योग बल से काम लो. பாபாவே சொல்லிட்டார் நமக்கு, ஒவ்வொரு விஷயத்திலையும் யோகா சக்தியோட வேலை செய்யுங்க. யாதுக்கு யாத்ரா சே काम लो. நினைவு யாத்திரையின் மூலமாக காரியத்தை செய்யுங்க. और कहाँ भी जाओ
तो முக்கிய बात बाप को जरूर याद करो. நீங்க எங்கனாலும் போங்க, ஆனா பாபாவை கட்டாயமாக அவசியம் நினைவு செய்ய வேண்டும். और कोई भी असुरी काम नहीं करना है. வேற எந்த அசுர காரியத்தை செய்யாதீர்கள். हम ईश्वरीय संतान हैं, वो ही सबका बाप है. सबके लिए शिक्षा एक ही देंगे ना. பாபா சொல்றார், நீங்கள் ஈஸ்வரனாகி என்னோட குழந்தை, அவர் எல்லாருக்கும் அப்பா. அப்ப எல்லாருக்காக தானே அவர் கல்வி ஒரே மாதிரி தானே கொடுப்பாரு. பாப் சிக்ஷா தேத்தே. பாபா என்ன போதனை சொல்கிறார்? பச்சே சொர்க்க கா மாலிக் பன்னா ஹே. குழந்தாய், சொர்க்கத்தின் எஜமானனாக ஆக்கிவிடு. ராஜாய் மேகி பொசிஷன் तो होती है ना. பாபா சொல்ற, ராஜ்யத்துல கூட பொசிஷன் பதவிங்கிறது இருக்கு இல்லையா. ஹரே கோ புருஷார்த் அனுசார் மர்தபா ஹோத்தா ஹே. ஒவ்வொருவருக்குமே முயற்சியின் அனுசாரமாக பதவி என்பது கிடைக்கின்றது. புருஷார்த் பச்சோं को करना और प्रारब्ध भी बच्चों को ही पाने हैं. யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் பலன் கிடைக்கும். புருஷார்த் கரானிலேயே பாப் ஆத்தே ஹே. முயற்சியை செய்விப்பதற்காகத்தான் பாபா வந்திருக்காங்க. வண்டி நகலல்ல, நல்ல மோட்டரை வச்சு அவர் என்ன பண்றாரு, நகட்டணும், எப்படியாவது நகட்டி பார்க்கணும், முடியல. அப்போ ரொம்ப ஸ்பீடானது எதுவோ அதை வச்சு நாட்ட வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி பாபா யாரு, டபுள் இன்ஜின் இல்லையா, மாபெரும் சக்தி இல்லையா அவரு. அவர் வந்து நமக்கு புருஷார்த்தத்தை செய்விக்கிறார். तुमको कुछ भी पता नहीं था कि बाप कब आएंगे, क्या आकर करेंगे, कहाँ ले जाएंगे. இவ்வளோ நாள் நீங்க எதுவுமே தெரிஞ்சுக்காம இருந்தீங்க. பகவான் எப்ப வருவார், என்ன செய்வார், எங்கே அழைத்து செல்வாருங்கிறதெல்லாம் தெரியாம இருந்தீங்க. பாப் ஹி ஆக்கர் சம்ஜாத்தே ஹே. அவரே வந்த பிறகுதான் இதை பற்றிய விளக்கங்களை நமக்கு புரிய வைக்கிறார். ड्रामा के प्लान अनुसार तुम कहाँ से गिरे हो. ड्रामा படி எங்க இருந்தீங்க நீங்க பாருங்க, எவ்வளோ கீழே விழுந்துட்டீங்க. एकदम ऊंची चोटी से जरा भी बुद्धि में नहीं आता मैं कौन. எவ்வளோ உயர்ந்த இடத்துல இருந்தீங்க, கொஞ்சம் கூட புத்தியில இது வந்ததே இல்லை. நான் யாரு அப்ப மேசேஜ் கர்த்தே ஹோனா. பாபா கிடைச்ச பிற்பாடு நான் யார் அப்படிங்கிறத உணர்றீங்க இல்லையா. तुमको स्वप्न में भी नहीं था कि बाप आकर क्या करेंगे. சொப்பனத்துல கூட, கனவுல கூட இருந்து நினைச்சது இல்லை நீங்க பாபா வந்து என்ன செய்வாரு. தும்பி குச் நஹி ஜான்தே தே. பாபா சொல்றாரு, பாபா வந்து என்ன செய்வாருங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளவில்லை. बाप मिला हुआ है तो समझते हो. ऐसे बाबा के ऊपर तो नीचावर होना पड़े. பகவான் வந்துட்டார், பகவான் கிடைச்சிட்டார் நமக்கு. இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ பாபா யாருங்கிறத புரிஞ்ச பிறகு அவர்கிட்ட நம்ம எப்படி பலியாகணும், அர்ப்பணம் ஆகணும். जैसे पतिव्रता स्त्री होती है तो पति पर कितना न्योछावर होती है. எப்படி வந்து தூய்மையான ஒரு ஸ்திரீ பெண் என்ன பண்றாங்களாம், பவித்திர ஸ்திரீ என்ன பண்றாங்க, தன்னோட பதி மேல அவ்வளோ பலியாக்குறாங்க. சித்தா பர் சன்னை பி டர் நஹி ஹோத்தா. அந்த காலத்துல உடன்கட்டை ஏறுவாங்க இல்லையா, அதுக்கு கூட பயப்படுறது இல்ல. கித்தனி பகாதுரி ஹோத்தி ஹே. எவ்வளவு பலசாலியாக இருக்காங்க. ஆகே சித்தா பர் போத்த சடுத்தி தீ. இதுக்கு முன்னாடி எல்லாம் சிதையில உட்கார வச்சாங்க. கணவன் இறந்துட்டா மனைவியையும் சேர்த்து உடன்கட்டை ஏறுதல்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிலாம் இருந்தது. யஹா பாபா தோ ऐसी कोई तकलीफ नहीं देते. ஆனா பாபா இங்க நமக்கு எந்த கஷ்டத்தை கொடுக்கல. பல் நாம் ஞான் சித்தா ஹே பரந்து ஜல்லே கர்னே கி கோய் பாத் நஹி. பாபா ஞான சிதையில நம்ம அமர்த்திருக்காரு அப்படின்னா இங்க எரியக்கூடிய விஷயம் கிடையாது. பாப் பில்குல் ऐसे समझाते जैसे मक्खन से बाल. ஞானச்சிதை என்பது என்ன, ஞானத்தோட டெப்த்ல எப்படி போனா என்னெல்லாம் கிடைக்கும், ஞானத்தின் அனுபவங்களை பாபா புரிய வைக்கிறாரு. எப்படி ஒரு வெண்ணெயில ஒரு சின்ன முடி இருந்தா கூட நமக்கு பளிச்சுன்னு தெரியும் இல்லையா, ஏன்னா வெள்ளை வெள்ளேர்னு இருக்கு வெண்ணெய், இது கருப்பா இருக்கு. அதே போல பாபா இவ்வளவு காலங்கள் நம்ம எப்படி இருந்தோம், இப்போ என்னெல்லாம் நமக்குள்ளார தவறுகள் இருக்கு, குறைபாடுகள்
இருக்குங்கிறத தெளிவா பாபா ஒண்ணு ரைட் எது ராங் எதுங்கிறத தெளிவா புரிய வைக்கிறாரு. बच्चे समझते बराबर जन्म जन्मांतर का सिर पर बोझ है, कोई एक अजामिल नहीं है, हर एक मनुष्य एक दो से जास्ती अजामिल है. பாபா புரிஞ்சிருக்காராம், ஜென்ம ஜென்மாந்தரமா குழந்தைங்களுடைய ஆத்மால எவ்வளவு பாவ சுமை இருக்குது. ஒரே ஒரு அஜாமில்ங்கிற ஒரு மனிதன் தான் பாவம் செஞ்சதா சொல்லப்பட்டிருக்கு கதையில. ஆனா இங்க பார்த்தா ஒவ்வொருத்தங்களும் ஒண்ணுக்கு மிஞ்சி அஜாமில் போல பாவிகள். அதிக நம்பர் 1 பாவிக்கு பேர் தான் அஜாமில், ஒரு மனுஷனோட பேரு. அவர் அவ்வளவு பாவம் செய்வாராம், அவருக்கு மிஞ்சி யாருமே பாவம் செய்ய முடியாதான். அந்த மாதிரி பாபா சொல்ற. அப்போ அந்த காலத்துல ஒருத்தர் இருந்தாரு, ஆனா இங்கே பார்த்தா ஒருத்தவங்களை மிஞ்சுதான் இன்னொருத்தவங்க பாவம் செய்யறாங்க. மனுஷனுக்கு கியா பத்தா பாஸ்ட் ஜனமே கியா கியா கியா. மனுஷாளுங்களுக்கு என்ன தெரியும் இதுக்கு முன் பிறவில நம்ம என்னெல்லாம் செஞ்சிருந்தோம்னு. அபி தும் சமஸ்தே ஹோ பாப் ஹீ கியே ஹே, வாஸ்தவமே புண்ணிய ஆத்மா ஏக்கு பி நகி ஹே. இப்ப நம்ம இங்க வந்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய நம்ம பாவங்களை செஞ்சிருக்கிறோம். பாபா சொல்றார், புண்ணிய ஆத்மா யாருமே இல்லை இந்த பூமியில. ச பாப்பாத்மாவே புண்ணிய கரே தோ புண்ணிய ஆத்மா பன் ஜாவேனா. நம்ம புண்ணியம் செய்தோன்னா தானே புண்ணிய ஆத்மா ஆக முடியும். புண்ணிய ஆத்மாயை ஹோத்திக சத்தியுகமே, புண்ணிய ஆத்மாக்கள் சத்தியுகத்தில் தான் இருக்கின்றனர். कोई ஹாஸ்பிட்டல் ஆதி பனாய் சோ கியா ஹுவா. சிலர் ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது? சீடி உத்தர்னே சே தோடைக்கு பச்சு ஜாயேகா. என்னதான் செஞ்சாலும் தானம் புண்ணியம் எல்லாம் செஞ்சாலும் இறங்கும் கலையில நம்ம இறங்கும் போது எப்படி திடீர்னு ஏற முடியும்? பாபா கேட்கிறார். அவங்க உயர்ந்த நிலைக்கு போக முடியாது. சடுத்தி கலாத்தோ நகி ஹோத்திகேனா, ஏறும் கலைன்னு எப்போ வருதோ அப்பதானே ஏற முடியும். இப்படி முழு நிலவு இருக்கு, அது தேய்பிரையில வந்துட்டே இருக்கும்போது பாதி நிலவுக்கு பிற்பாடு அது திரும்பி வளர்ப்பிறைக்கு போகுமா என்ன? அமாவாசை ஆன பிற்பாடு தானே திரும்பி வளருது. பாபா அந்த மீனிங்ல சொல்றாங்க. கிர்த்தேகி ஜாத்தேகி, என்னதான் நம்ம புண்ணியங்கள் செஞ்சாலும் ஆத்மா அந்த லாஸ்ட் நிலைக்கு தேய்பிறையில தான் வந்தாகுது. பாபா தோ ऐसे ब्लेवर्ड हैं जिस पर कहते हैं जीते जी न्योछावर जावे, क्योंकि पतियों का पति बापों का बाप सबसे ऊंच है. பாபா ரொம்ப அன்பிலும் அன்பானவர். அவர் சொல்றார், குழந்தைங்களே மனசால நீங்க உள்ள பூர்வமா வாழ்ந்து கொண்டே எனக்கு நீங்கள் அர்ப்பணமாகி விடுங்கள். ஏனென்றால் பதிக்கெல்லாம் பதி நான் தான், தந்தையருக்கெல்லாம் தந்தை நான் தான், மிக உயர்ந்தவனாக இருக்கேன்னு பாபா சொல்றாங்க. பச்சோं को अभी बाप जगा रहे हैं. குழந்தைகளை பாபா இருளிலிருந்து என்ன பண்றார்? அறியாமையிலிருந்து விழிக்க வைக்கிறார். சே பாபா ஜோ சொர்க்க கா மாலிக் பனாத்தே கித்தனா சாதாரண है. சொர்க்கத்துக்கு அதிபதி ஆக்குறார், ஆனா அவர் எப்படி இருக்காரு? ரொம்ப சாதாரணமா இருக்காரு. शुरू में बच्चियां जब बीमार पड़ती थी तो बाबा खुद उनको सेवा करते थे. ஆரம்ப காலத்துல குழந்தைகள் ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது பாபா தானே சேவை செய்தார் குழந்தைங்களுக்கு. இப்படி கராச்சியிலேருந்து மவுண்ட் ஆபு ஷிஃப்ட் ஆன புதுசுல இந்த கிளைமேட் ஒத்துக்கல. இன்னும் ரொம்ப சின்ன குழந்தைங்க பெரியவங்க, அங்கே உள்ள கிளைமேட் வேற, இங்கே திடீர்னு குளிர் மலை பிரதேசம், ரொம்ப எல்லாருக்குமே ஒரு சிலர் தவிர எல்லாருக்குமே ஃபீவரு டிசென்ட்ரி வாமிட்டு எல்லாமே வந்து நான் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு விதத்தில். பாபா அப்போ யோகா தபஸ்யா பண்ணி குழந்தைங்களை காப்பாத்தினாரு, தானே சேவையில இறங்கினார். அகங்கார் குச் பி நகி. நம்ம உடல்ல தான் பகவான் வராரே, நம்ம எதுக்கு செய்யணும்னு இல்லை, தானே பாபா எல்லாமே செய்தார். கொஞ்சம் கூட அவருக்கு அகங்காரம் இல்லை. பாப் தாதா ஊஞ்ச் தே ஊஞ்ச். பாப் தாதா யாரு? உயர்ந்ததிலும் மிக உயர்ந்தவர். कहते हैं जैसे कर्म मैं इनसे कराऊंगा या करूंगा दोनों जैसे एक हो जाते हैं. பாபா சொல்றார், எப்படி எந்த காரியத்தை நான் செய்விக்கின்றேனோ அல்லது செய்வேனோ ரெண்டும் ஒன்றுதான். நான் எந்த மாதிரி காரியத்தை செய்விச்சாலும் சரி, நான் செஞ்சாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். பத்தா தோடைக்கு படுத்தா இது சிவபாபா செய்யறாரா பிரம்ம பாபா செய்யறாரான்னு யாருக்குமே தெரியாது. பாப் क्या करते, दादा क्या करते, कर्म अकर्म विकर्म की गति
பாபா ஹி பைட்கர் சம்ஜாத்தே ஹே. பாபா என்ன செய்கின்றார், தாதா என்ன செய்கின்றார், இதை பற்றியெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாது. கர்மானா என்ன, அக்கர்மம்னா என்ன, விகர்மம், புண்ணிய கர்மம் ஏது, பாவ கர்மம் ஏது, நியூட்ரல் கர்மம் ஏது, செயல்கள் ஏது, இதை பற்றியெல்லாம் பாபா தான் நமக்கு என்ன பண்ணுறார், தெளிவுபடுத்துகிறார். பாப் போத் ஊஞ்சி ஹே, பகவான் மிக உயர்ந்தவர். மாயா பி கித்தனி பிரபாவ் ஹே, ஈஸ்வர் பாப் கேத்தே ஹே, ऐसे मत करो तो भी नहीं मानते. மாயா ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துதான் குழந்தைங்களுக்கு. ஈஸ்வரன் பகவானே சொல்றார், குழந்தையே இந்த மாதிரி காரியத்தை செய்யாதப்பான்னு சொல்றார். பகவானே சொன்னாலும் குழந்தைகள் ஏத்துக்கிறது இல்லை. பகவான் கேத்தே மீட்டே பச்சே काम नहीं करना, फिर भी उल्टा काम कर देते. பகவானே கூறுறார், என்ன கூறுகின்றார், இனிமையான குழந்தையே இந்த காரியத்தை செய்யாதப்பான்னு. ஆனாலும் தவறான காரியத்தை செய்து விடுகிறார்கள். உல்டே காம் கேலியே ஹி மனா கரேங்கேனா, எது செய்யக்கூடாதோ தவறோ அதுக்கு தானே பாபா மறுப்பு சொல்லுவாரு, செய்யாதீங்கன்னு சொல்லுவாரு. லேக்கின் மாயா பி படி ஜபர்தஸ்த். ஆனா மாயா ரொம்ப சக்தி மிக்கது. பூலே சுக்கி பி பாபாக்கோ நகி பூல்னா ஹே. மறந்து கிறந்து கூட என்ன பண்ணிடக்கூடாது, பாபாவை நினைக்காம விட்டுறாதீங்க. மறந்து போய் கூட அவரை மறந்துடாதீங்க. குச்சி பி करे मारे अथवा कूटे ऐसा कुछ बाप करते नहीं हैं, परंतु एक एक्सट्रीम में कहा जाता है. பாபா அப்படியெல்லாம் ஒன்றுலாம் அடிக்க இம்சையெல்லாம் பண்ணுவாரா, அவரு பண்ண மாட்டார். அப்படியே ஒரு வேளை அவரு உங்களை தண்டிச்சாலோ ஏதாவது சொன்னாலோ பாபா சொல்றாரு, அவரு கையை நீங்க என்னைக்குமே விடக்கூடாது. ऐसा कुछ பாபா करते नहीं हैं. ஆனா பாபா அப்படியெல்லாம் தண்டிக்கிறதுலாம் கிடையாது. ஆனாலும் பாபா எக்ஸ்ட்ரீமா இப்ப சொல்ல வேண்டியதா இருக்குது. गीत भी है तुम्हारे दर को कभी नहीं छोड़ेंगे, चाहे कुछ भी कहो बाहर में रखा ही क्या, बुद्धि कहती है जाएंगे कहाँ. ஒரு பாட்டுல கூட வரும் இல்லையா, பாபா நீங்க அடிச்சாலும் மிதிச்சாலும் வெளியே தள்ளினாலும் நாங்கள் உங்கள் வீட்டை விட்டு போக மாட்டோம், உங்களை விட மாட்டோம்னு பாட்டு இருக்கு. பாபா சொல்றாரு, நீங்க என்ன செஞ்சாலும் நாங்க வெளியில போய் எங்க தான் போவோம், எங்களுக்கு இடம் எங்க இருக்கு. இப்ப பாபா புரிஞ்ச பிற்பாடு புத்தி என்ன சொல்லுது, என்னதான் சொன்னாலும் பாபா உங்களை விட்டு நாங்க போக மாட்டோம், நீங்க தான் எங்களுக்கு கதி பாபா அப்படின்னு. அந்த காலத்துல குழந்தைங்கலாம் பாபா காலை நல்லா பிடிச்சுப்பாங்களாம். பாபா பாதுஷாஹி தேத்தே ஹே ஃபிர் தோடே ஹி கபி மில்தி. பாபா இப்பதான் ராஜ்யம் கொடுக்குறார், அதுக்கு பிறகு இந்த ராஜ்யம் எல்லாம் இருக்காது இல்லையா. ஐசே தோடைக்கு தூசரே ஜனமே குச்சி மில் சக்தாகி, அடுத்த பிறவியில போய் இதெல்லாம் கிடைக்குமா என்ன, இன்னைக்கு கிடைக்காது. ஏ பரலோகி பாப் ஹே ஜோ பெஹத் சுகதாம் கா தும்கோ மாலிக் பனாத்தே ஹே. எல்லையற்ற பரலோகிக்க பாபா யாரோ எல்லையற்ற சுகதாமத்தினுடைய எஜமானனாக உங்களை ஆக்குறார். बच्चों को दैवी गुण भी धारण करने हैं, குழந்தைகள் தெய்வீக குணத்தை கடைபிடிக்க வேண்டும். சொபி பாப் ராய் தேத்தே, அதையும் பாபா அதற்கான தெய்வீக குணங்களை எப்படி கடைபிடிப்பது என்ற விஷயத்தையும் பாபா கற்றுத்தரார். அப்பனா புலிஸ் ஆதி கா காம்பி கரோ நைத்தோ டிஸ்மிஸ் கர் தேங்கேன்னா, பாபா சொல்றார், சில போலீஸ் வேலையெல்லாம் செய்யறாங்கன்னா அவங்க வேலையை அவங்க செய்யணும், அவங்க வேலையை செய்யாட்டா டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்கல்ல. अपना काम तो करना ही है, आंख दिखानी पड़ती है. எந்த இடத்துல அடிக்கணுமோ எந்த இடத்துல மிரட்டணுமோ என்ன பண்ணணும், அவங்கவுங்க வேலையை செஞ்சுதான் ஆகணும். ஜித்தனா ஹோ சகே பிரேம் சே காம்லோ, அதனால எவ்வளவு முடியுமோ அன்பா வேலை வாங்குங்க. அன்பா பேசுனீங்கன்னா திருடனே வந்து ஆஜராயிடுவார். நைத்த யுக்தி சே ஆங்க திக்காவோ, இல்லைன்னா யுக்தியா என்ன பண்ணுங்க, கண் காட்டுங்க. ஆத்னகி சொல்லானா, பாபா சொல்றாங்க யாரையும் கை நீட்டி அடிக்காதீங்க. பாபா கே கித்தனை டேர் பச்சே, பாபாக்கு எவ்வளவு குழந்தைகள். பாபாக்கோ பி பச்சோங்கோ ஓனா ரேத்தா ஹைனா, பாபாவுக்கு கூட குழந்தைங்க மேல கவலை இருக்கு இல்லையா. மூலு பாத்துக்கே பவித்ர ரஹனா, முக்கியமான விஷயம் தூய்மையாக இருத்தல். ஜனம் ஜென்மாந்த தும்னை புக்காரா தானா,
हे पतित पावन आकर हमको पावन बनाओ. பாபா சொல்றாங்க, ஜென்ம ஜென்மாந்திரமா நம்ம தானே கூப்பிட்டோம் அவரை. பத்தீத்த பாவனா எங்களை வந்து தூய்மைப்படுத்த வாங்க. வேற அர்த்தம் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா கட்டாயமா யாரை கூப்பிட்டோம்? பகவானை கூப்பிட்டோம். ஏன் கூப்பிட்டோம்? தான் பதித்த நிலையில இருந்த காரணத்தினால. நைத்தோ புலானைக்கு தர்கார் நகி ஹே. நம்ம சுத்தமா மட்டும் இருந்தோம்னா அவரை கூட்டிருப்போமான்னு கேட்கிறார் பாபா. பூஜாக்கு பி தர்கார் நகி. என்ன பூஜை செய்யணுங்கிற அவசியமே இருந்திருக்காது உங்களுக்கு. பாபா समझाते हैं तुम अबलाओं पर कितना अत्याचार होते हैं सहन करना ही है. பாபா புரிய வைக்கிறார். ஆதரவு இல்லாதவர்களுக்கு ரொம்ப என்ன பண்றாங்க? கொடுமைப்படுத்துறாங்க. கொஞ்சம் நீங்க பொறுத்து தான் ஆகணும். யுக்தியா பி பத்தலாத்தே रहते हैं. பாபா யுக்தியா புரிய வைக்கிறார். போத் நம்ரதா சே சலோ. ரொம்ப பணிவோட போங்கிறார் பாபா. எதுவுமே ஏத்து பேசாதீங்க. बोलो आप तो भगवान हो, फिर ये क्या मांगते हो? हथियाला बांधने समय कहते हैं ना, मैं तुम्हारा पति ईश्वर गुरु सब कुछ हूँ. अब मैं पवित्र रहना चाहती हूँ तो तुम रोकते क्यों हो? பணிவோட ரொம்ப அன்பா கேளுங்க. நீங்க பகவான் இல்லையா எனக்கு? இம்சை பண்றாங்களே அந்த நேரம் பாபா கேட்க சொல்றார். யுக்தியா கேட்கணும். எந்த நேரம் கேட்கணுமோ. நீங்க பகவான் தானே. என்கிட்ட போய் இதெல்லாம் கேட்கலாமா? நீங்க திருமணம் ஆகும்போது அந்த நேரத்துல என்ன சொல்லப்பட்டது உங்களை? நான் தான் பதி ஈஸ்வர், எல்லாமே உனக்கு நான் தான்னு நீங்க சொன்னீங்கல்ல. அப்போ இப்ப நான் பவித்திரமா இருக்கிறேன்னா நீங்க ஏன் என்ன தடுக்கணும்? கடவுள் போய் ஏதாவது தடுப்பாரா? துக்கம் கொடுப்பாரா? நீங்க தான் பதி பரமேஸ்வர் ஈஸ்வரன் சொல்றீங்க. பகவான் को तो पतित पावन कहा जाता है ना. பகவான பதித்த பாவனன் தானே சொல்லப்படுது. आप ही पावन बनाने वाले बन जाओ. நீங்களும் என்னை தூய்மைப்படுத்துபவராக ஆகுங்கள். ऐसे प्यार से नम्रता से बात करनी चाहिए. ரொம்ப அன்போட பணிவோட பேசுங்க. क्रोध करे तो फूलों की वर्षा करो. மீண்டும் கோவப்பட்டாங்க பார்த்தீங்கன்னா பாபா சொல்றாரு, அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? புஷ்பங்களால மழை பொழிங்க, புஷ்பங்களை போடுங்க. मारते हैं तो अफसोस नहीं करते, अफसोस भी करते. जैसे शराब पीते हैं तो बड़ा नशा चढ़ जाता, अपने को बादशाह समझते. तो ये विष भी ऐसे चीज है, बात मत पूछो. பாபா சொல்றார், அடிச்சாங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்கிறார். ஒன்றும் குழப்பத்தில் வந்துடாதீங்க, கேள்வி எழுப்பா ஒரு கவலையும் படாதீங்க. எப்படி குடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நஷா ஏறிடும். அவங்க நிதானத்தில் இருக்க மாட்டாங்க. தன்னை பெரிய ராஜான்னு நினச்சிப்பாங்களாம். அதே போலதான் இந்த விகாரம் என்ற விஷம் கூட கேட்க வேண்டாங்கிறார் பாபா. பச்சாத்தாத்தே ஹே பரந்து ஆதத் படி ஹே தோ டூட்டி நஹி ஹே. பாபா சொல்றாரு, விகாரத்துக்கு வசமாயிட்டாங்க, அடிமை ஆயிட்டாங்கன்னா அந்த பழக்கம் வந்துட்டுனா திருப்பி அவங்களால விட முடியாது. एक दो बार विकार में गया बस नशा चढ़ा फिर गिरते रहेंगे. பாபா சொல்ற, விகாரி ஆயிட்டாங்கன்னா அவ்வளவுதான், கீழே விழுந்துருவாங்க. இஸ் நஷே கி சீஜேं खुशी में लाती है ना. இப்படி நஷா கொடுக்கக்கூடியது என்ன பண்ணுது? குஷியை கொண்டு வருது. விகார் भी ऐसे हैं, விகாரமும் அப்படிதாங்கிறார் பாபா. யஹா ஃபிர் படி மெஹனத் ஹே. ஆனா இந்த ஒரு பிறவி தானே பாபாவுக்கு நம்ம தூய்மையாக இருக்க போறோம். பாபா சொல்றாரு, எவ்வளவு முயற்சி வேணும் பாருங்க, கடினமான முயற்சி இருக்கணும். सिवाय योग बल के कोई भी कर्मेंद्रियों को वश नहीं कर सकते. யோக பலம் இல்லாமல் கர்மேந்திரியங்களை நாம் வசப்படுத்தவே முடியாது. யோக பல்கி பி கராமத் ஹே தப் தோ நாம் மஷ்கூர் ஹே. யோக பலத்துக்கு தான் அவ்வளோ என்ன இருக்குதுங்கிறார் பாபா, விசேஷத்தன்மை இருக்கு, அதிசயம் நடக்குது. அதனால்தான் சொல்லப்படுது யோகம் என்பது ரொம்ப ஃபேமஸ் ஆனது என்று. பாகர் சே ஆத்தே ஹே யஹா யோக சீக்னே. வெளிநாட்டிலேருந்து வராங்க யோகா கத்துக்கிறதுக்காக. சாந்தியுமே பைட்டே ரகேங்க, சாந்தியா அமைதியா உட்காந்துருப்பாங்க. கர்பார் சே தூர் ஹோ ஜாத்தே. வீடு வாசலெல்லாம் விட்டுட்டு வந்துடுறாங்க.
மத்தொகை ஆதா கல்ப் கேலிய ஆர்டிஃபிஷியல் சாந்தி. அவங்க அரை கல்பத்துக்கு ஆர்டிஃபிஷியலா அமைதியா இருக்காங்க. கிஸ்கோ சச்சி சாந்தி கா மாலும் ஹி நஹி ஹை. உண்மையான சாந்தினா என்னங்கிறது அவங்களுக்கு தெரியறது இல்ல. பாபா कहते हैं बच्चे तुम्हारा स्वधर्म ही शांत, इस शरीर से तुम कर्म करते हो. பாபா சொல்றாரு, குழந்தைங்களே உங்களுடைய ஸ்வதர்மம் சாந்தி. நீங்கள் இந்த சரீரத்தின் மூலமாக காரியங்களை செய்கிறீர்கள், சாந்தியா செய்றீங்க. जब तक शरीर धारण न करे तब तक आत्मा शांत रहती है. शरीर இல்லாத வரைக்கும் ஆத்மா கம்ப்ளீட் சாந்தியா இருக்குது. फिर कहां न कहां जाकर प्रवेश करती है. பாபா சொல்றாரு, அப்புறம் எங்கேயாவது போய் என்ன பண்ணுது, ஆத்மா பிரவேசம் ஆயிடுது. கர்ப்பம் ரெடியா இருக்கும், அதுக்கு 4 மாசத்துல தயாரா இருக்கும். கரெக்டா இங்க தேகத்தை விடும், டக்குன்னு போய் இன்னொரு தேகத்தை எடுத்துடுது. यहाँ तो फिर कोई कोई सूक्ष्म शरीर से तक्के काती रहती है. ஆனா சில பேருக்கு அகால மரணங்கள்லாம் ஏற்படுது இல்லையா, அப்போ ஆத்மா தேகத்தை விட்டுடுது. ஆனா சூக்ஷ்ம சரீரத்துல ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, அது தொல்லையாகுது, கஷ்டப்படும் இல்லையா உடல் கிடைக்காம. ஓ சாயாக்கே शरीर होते हैं. பாபா சொல்றாரு, இப்போ சூசைட் எல்லாம் பண்ணிக்கிறாங்க, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா பாபா சொல்றாரு அது கூட சூக்ஷ்ம உடலோட சுத்திட்டு இருக்குது, ரொம்ப டிஸ்டர்படா இருக்குதான். பாபா சொல்றாரு அந்த நிழல் சரீரம், அது நிழல் சரீரம். कोई दुख देने वाले होते. ஆவின்னு சொல்றோம் இல்லையா, அது பாபா சொல்றாரு சில ஆத்மாக்கள் என்ன பண்றாங்களா, சில ஆவி பேயின்னு சொல்றோம், அதுதான் துக்கம் கொடுக்கக்கூடியதா இருக்குது. कोई अच्छे भी होते, சிலது நல்லது செய்து. यहाँ भी कोई भले मनुष्य होते जो किसको दुख नहीं देते. பாபா சொல்றாரு இங்க மனுஷன்தான், ஆனா யாருக்கும் துக்கம் என்பது கொடுப்பதில்லை. यहाँ भी कोई भले मनुष्य होते हैं जो किसको दुख नहीं देते. कोई तो बहुत दुख देते. இப்படி பேய் சில பேய் நல்லது செய்து, சில பேய் கெட்டது செய்து, அதே போல மனுஷங்களும் தாங்கிறாரு. சில மனிதர்கள் துக்கமே, யாருக்குமே துக்கம் இம்சை கூட செய்யறது இல்லை, ஆனா சில பேர் பார்த்தா துக்கம் கொடுத்துட்டே இருக்காங்களாம். कोई जैसे साधु महात्मा होते हैं. பாபா சொல்றாரு எப்படி சாது மகாத்மாக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி சில பேர் அமைதியா இருக்காங்களாம். बाबा समझाते मीठे मीठे सिखिलगे बच्चों तुम 5000 वर्ष के बाद फिर से मिले हो क्या लेने लिए. இனிமேலும் இனிமையான குழந்தைங்களே, 5000 வருஷத்துக்கு பிறகு நான் உங்களை சந்திச்சிருக்கிறேன். பாபா கேட்கிறார், சொல்றார் बाद फिर से आकर मिले हो. 5000 வருஷம் கழிச்சு நீங்களும் என்னை சந்திக்கிறீர்கள். பாபா புரிய வைக்கிறார், எதை அடைவதற்காக, என்கிட்ட இருந்து என்ன வேணும் உங்களுக்கு. பாபா ने बताया तुमको क्या मिलने का. பாபா சொல்றாங்க உங்களுக்கு என்ன கிடைக்கணும், என்கிட்ட இருந்து என்ன வேணும் சொல்லுங்க, தரேன். பாபா आपसे क्या मिलना है ये तो प्रश्न ही नहीं. பாபா உங்கள்கிட்ட இருந்து என்ன எங்களுக்கு வேணுங்கிற கேள்வியே இல்லை பாபா. आप तो हो हेवनली गॉडफादर. நீங்க யாரு, சொர்க்கத்தையே எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க பாபா, சொர்க்கத்தின் எஜமானன் பாபா. நீங்க நை துனியா கே ரச்சியத்தா. நீங்க யார் தெரியுமா, சாதாரணப்பட்டவரா, சொர்க்கத்தையே படைக்கக்கூடிய படைப்பாளரும் நீங்க தான். சரூர் ஆப்சே பாதுஷா ஹி மிலேகி. என்ன உங்களுக்கு வேணும்னு நீங்க கேட்கணுங்கிற அவசியம் இல்லை பாபா, உங்களிடமிருந்து எங்களுக்கு ராஜ்யம் என்பது கிடைச்சே ஆகுது. பாபா कहते ही थोड़ा भी कुछ समझ कर जाते स्वर्ग में जरूर आ जाएंगे. பாபா சொல்ற கொஞ்சம் பாபாட்ட புரிஞ்சிட்டு போனாலும் ஞானம், அவங்க சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. हम स्वर्ग की स्थापना करने आए हैं. பாபா சொல்றார் நான் சொர்க்க ஸ்தாபனை செய்ய வந்திருக்கிறேன். बड़े से बड़ा आसामी है. பகவான் ஒரு பிரஜாபிதா பிரம்மா, உலகத்திலேயே மிகப்பெரிய ஆசாமி பகவான் தான், பிரஜாபிதா பிரம்மா. तुम जानते हो विष्णु कौन है. நமக்கு தெரியும் விஷ்ணு யாரு. विष्णु எங்க இருக்காரு, விஷ்ணு மகாவிஷ்ணு யாரு. और कोई को पता नहीं. तुम तो कहेंगे ना हम इनके घराने के हैं, लक्ष्मी नारायण से सतीश में राज्य करते हैं. நீங்க சொல்லுவீங்க நாங்களாம் இவருடைய வம்சாவளிகள், லக்ஷ்மி நாராயணர் சத்தியுகத்துல ராஜ்யம் செய்யறாங்க, அவங்களோட வம்சாவளி.
சக்கராதி வாஸ்தவமே விஷ்ணு கோத்தோடைகி. விஷ்ணு கையில் உள்ள சக்கரம் காட்டியிருக்காங்கல்ல, அது விஷ்ணுவுடையது கிடையாது. ஏ அலங்கார் தம் பிராமணோக்கா, விஷ்ணு கையில் உள்ள எல்லா அலங்காரங்களும் பிராமணர்களாகி எங்களுடையது. அபியே நாலேஜ் ஹே, இப்போதான் இந்த நாலேஜ்லாம் நமக்கு தெரியுது. சத்தியுகத்தில் இதெல்லாம் புரிய வைப்பாங்களா என்ன? இதெல்லாம் தெரியுமா சத்தியுகத்தில் நமக்கு? இங்கே தான் தெரியுது. ஐசே பாத்தே ஐசே பாத்தே பத்தானிக்கு கோயுமே தாக்கத்து நகி. இந்த மாதிரி உயர்ந்த கருத்துக்களெல்லாம் சொல்கிறதுக்கு இன்னைக்கு உலகத்தில் சக்தி கிடையாது. நீங்கள் 84 சக்கரத்தை பற்றி புரிஞ்சிருக்கீங்க, அதோட அர்த்தத்தையும் புரிஞ்சிருக்கீங்க. மற்றவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் என்ன தெரியுங்கிறார். பச்சே சமஜுகையே, என்னோட குழந்தைங்க தான் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கீங்கிறார். ஹம்கோ தோ யே அலங்கார் ஷோக்தே நகி ஹே. உங்களுக்கு இப்போ போய் இந்த அலங்காரத்தெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்குமான்னு கேட்குறாரு. நல்லாவே இருக்காது. ஹம் அபி சிக்ஷா பா ரகே ஹே, இப்போ நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க. படிக்கக்கூடிய காலம் வேற, பதவியில் உட்காரும் போது தானே அந்த அலங்காரம்லாம் நல்லா இருக்கும். புருஷார்த்த கர் ரகே ஹே, பாபா சொல்கிறாங்க நீங்கள் புருஷார்த்தம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபிர் ஐசே பன் ஜாயேங்கே, மீண்டும் அவ்வாறு ஆகிவிடுவீர்கள். ஸ்வதர்ஷன் சக்கர ஃபிராத்தே ஃபிராத்தே ஹம் தேவதா பன் ஜாயேங்கே. ஸ்வதர்ஷன சக்கரத்தை சுற்றி சுற்றி நம்ம தேவதை ஆகிவிடுவோம். ஸ்வதர்ஷன சக்கரம் என்றால் படைப்பவர், படைப்பினுடைய படைப்பாளர் யாரு, படைப்பு என்ன, படைப்பினுடைய ஆதிமத்திய அந்திமத்தை தெரிந்து கொள்வது. சாரி துனியாமே கோய்பி ஏ சம்ஜா நகி சக்தே, முழு உலகத்தில் இதெல்லாம் யாருமே உங்களுக்கு சொல்றது இல்லை. சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்லை. பாபா பாருங்க எவ்வளோ ஈஸியாக புரிய வச்சிடுறார். இந்த சக்கரத்தோட ஆயில் என்ன, இதை சொல்லியிருக்காங்களா யாராவது? அதுவும் சொல்லலை. பாபா பாருங்க எல்லா சமாச்சாரங்கள், உலகத்தை பற்றிய எல்லா செய்திகளையும் நமக்கு சொல்றார். தினே மனுஷே, உலகத்தில் உள்ள செய்திகளை என்ன சொல்றார், எவ்வளோ மனுஷங்க இருக்காங்கன்னு சொல்றார். எவ்வளோ மனுஷங்க என்னென்னலாம் உலகத்தில் இருக்குன்னு. ஐசே தோடகி பத்தாயா ஜாத்தா, கச்சுவே கித்தனே ஹே, மச்சிலியா கித்தனே ஹே, மனுஷன் கி பாத்து ஹே. பாபா இதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆமை எத்தனை இருக்குது உலகத்தில் எண்ணிட்டு வந்து சொல்ல முடியுமா? மீன்கள் எத்தனை இருக்குன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் மனுஷனோட விஷயங்கிறார் பாபா. மனித உலகம், மனித மரம். தும்சே பி பிரஷ்ன பூச்தே ஹே, உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. பாப் சப் குச் பத்தாத்தே ரேத்தே, பாபா எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்துறார். சிர்ஃப் உஸ் பர் பூரா தியான் தேனா ஹே, பாபா சொல்றதுல மட்டும் நீங்க கவனம் கொடுத்தாலே போதுமானது. பாபானே சம்ஜாயா, பாபா புரிய வச்சிருக்கார். யோக சக்தியினால் இந்த உலகம் தூய்மை பெறுகிறது. அப்படிப்பட்ட யோக சக்தியால பாபா சொல்றாரு, உங்களுடைய உணவு கூட சுத்தமாக முடியாதா என்ன? சிருஷ்டியே மாறுது, நீங்க உணவை யோக பலத்தால மாற்ற முடியாதா என்ன? अच्छा நல்லது. तुम तो ऐसे बने हो, फिर कोई को आप समान बनाते हो. நீங்க அப்படி இருக்கீங்க, அப்படி ஆயிட்டீங்க, ரொம்ப பெஸ்ட் ஆயிட்டீங்க பாபாவோட ஞானத்தை தாரணா பண்ணி பண்ணி பண்ணி. அப்போ உங்களை போல மற்றவங்களை நீங்க ஆக்க முடியாதா? என்ன சொல்றாங்க பாபா, உங்களை மாதிரி அடுத்தவங்களை ஆக்க முடியாதா என்ன? अभी तुम बच्चे समझते हो, बाप आया है स्वर्ग की बादशाही फिर से देने. பாபா வந்திருக்கார் சொர்க்க ராஜ்யத்தை மீண்டும் கொடுப்பதற்காக. इनको रिव्यूज नहीं करना, विश्व की बादशाही रिव्यूज की तो खत्म, फिर रिव्यूज. अभी तुम बच्चे समझते हो कि बाबा आया है स्वर्ग की बादशाही फिर से देने. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? சொர்க்கத்தின் ராஜ்யத்தை மீண்டும் தருவதற்காக பாபா வந்துள்ளார். இன்கு ரிவ்யூஸ் நஹி கர்னா, பகவானே வந்து கட்டாயமாக குழந்தைகளுக்குத்தான் ராஜ்யம் அப்படின்னு சொல்லும்போது நாம் அதை மறுக்கக்கூடாது. விஸ்வக்கி பாதுஷாஹி ரிஃப்யூஸ் கி தோ கதம், உலக ராஜ்யத்தை மறுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான், ஒன்றும் இருக்காது உங்களுக்கு. பாபா சொல்கிறாங்க, சாரி துனியா காக்கிச்சுடா, இன்னைக்கு முழு உலகமுமே எப்படி இருக்குங்கிறார் பாபா, குப்பை தொட்டியாக தான் இருக்குது.
तो इनको रिफ्यूज ही कहेंगे ना. அப்ப இந்த உலகத்தை நம்ம மறுக்கணுமே தவிர பாபாவுடைய ஞானத்தை என்ன பண்ணாரு, சொர்க்க ராஜ்யத்தை மறுக்க கூடாது. துனியா கா ஹால் தேக்கோ கியா ஹே, உலகத்தோட நிலைமை பார்த்தீங்களா என்னவாயிட்டு. तुम तो जानते हो हम विश्व के मालिक बनते हैं. இப்போ நமக்கு தெரியும் நான் உலகத்துக்கே எஜமானன் ஆகிறேன்னு. இது மற்றவங்களுக்குலாம் தெரியாது. சத்தியுக ராஜ்யம் ஒரே ஒரு தர்மம் நிறைந்தது. இதை எல்லாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே அவங்கவுங்க தர்மத்தோட கர்வம் இருக்குது. ஆனாலும் கூட சராபி சுன்தே நகி, கொஞ்சம் கூட ஒரு துளி அளவு கூட கேட்கறது இல்லை. ககுதேத்தே சப் ஆப்கி கல்பனா, என்ன சொல்றாங்களே இதெல்லாம் நீங்களா உருவாக்குனது தான், கடவுள்லாம் ஒன்னெல்லாம் சொல்லலை. கல்பனா செய்கி ஏ ஷரீர் ஆதி பனா ஹுவா ஹே, கற்பனை மூலமாக தான் இந்த தேகமே உருவாயிருக்குன்னு சொல்றாங்க. அர்த்தம் எதுவுமே புரிஞ்சுக்கிறது இல்லை. பஸ் ये ईश्वर की कल्पना है, ईश्वर जो चाहे सो बनते, उनका ये खेल है. கடவுளை பற்றி கடவுளையும் சும்மா விடுறதில்லை. கடவுளும் ஒரு கல்பனை தான் சொல்கிறாங்களாம். ஈஸ்வர் என்ன நினைச்சாங்களோ என்ன நினைக்கிறாரோ அப்படி அவர் ஆயிடுவார். அவருக்கு இந்த விளையாட்டு தெரியும். இதெல்லாம் அவரோட கடவுளோட விளையாட்டு அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஏசே பாத்தே கர்த்தே ரேத்தே, இப்படியெல்லாம் பல பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பாபா சொல்ற ஒவ்வொருத்தவங்களுக்கு மனசுல என்ன வருதோ அதை பத்தி சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு தெரியும் பகவான் வந்துள்ளார். வயசான தாய்மார்கள் கூட என்ன சொல்றாங்களாம், பாபாவை 5000 வருஷத்துக்கு பிறகு நாங்க பாபாட்டேந்து சொர்க்காஸ்தி அடைகின்றோம்னு மகிழ்ச்சியோட சொல்றாங்க வயசான தாய்மார்கள் கூட. हम अभी आए हैं स्वर्ग के राजाई लेने, तुम जानते हो अभी एक्टर्स का अपना पार्ट है ना. பாபா சொல்றார் நமக்கு இப்போ தெரியும் எல்லா ஆக்டர்ஸும் அவங்கவுங்க பார்ட்டை ப்ளே பண்ணி தான் ஆகணும். ஒருத்தவங்களுடைய பாட்டு மாதிரி இன்னொருத்தவங்களுடைய பாட்டு இருக்காது, நடிப்பு இருக்காது. तो फिर इसी ही नाम रूप में आकर इसी समय बाबा से वर्षा लेने का पुरुषार्थ करेंगे. இந்த பெயரோட இந்த ரூபத்தோட நீங்கள் பாபாவிடமிருந்து ஆஸ்தியை பெறக்கூடிய முயற்சி நீங்கள் செய்வீங்க. கித்தனி அத்தா கமாயி, எவ்வளோ அளவற்ற வருமானம் பாருங்க இதில். பட் பாபா கேத்தே ஹே தோடா பி சுனா ஹே தோ சொர்க்கமே ஆ ஜாயேங்கே. கொஞ்சம் கேட்டாலும் ஞானம் சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. ஆனால் ஹரேக் மனுஷ புருஷார்த்த ஊஞ்ச் பண்ணே காக்கி கர்த்தேகேனா தோ புருஷார்த்துக்கே ஃபர்ஸ்ட். எல்லாருமே முயற்சி பண்ணும்போது எல்லாம் நம்பர் வரதான் தெரியும். ஆனாலும் எல்லாரும் நான் முன்னாடி வரணும்னு நினச்சி தானே பண்ணுறோம். அவசரம் எல்லாருடைய புருஷார்த்தமும் எப்படி இருக்குங்கிறாரு பாபா, ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்குது. अच्छा मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को गुड मॉर्निंग, याद प्यार, नमस्ते 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 बाबा. धारणिकाன मुख्य सारम फर्स्ट पॉइंट, जिससे बाबा बच्चों की सेवा करते कोई अहंकार नहीं, ऐसे ஃபாலோ करना है. எப்படி பகவான் தன் குழந்தைகளுக்கு சேவை செய்கிறார், அவருக்கு துளி அளவு கூட அகங்காரம் இருந்ததில்லை, அவ்வாறு நாமும் பின்பற்ற வேண்டும். யஜ்ஞ ஆரம்பத்தில் குழந்தைகளுக்கு உடம்பு முடியாமல் போனப்போ கூட பாபாவே கவனிச்சார் குழந்தைங்கள. பால் ஊட்டினார், உணவு ஊட்டினார், என்ன மருந்து மாத்திரை தேவை அன்பாக தட்டி கொடுத்து பாலனை செஞ்சார். அகங்காரம் இல்லை. அந்த மாதிரி நம்மளும் கற்றுக்கணும். बाप की श्रीमत पर चलकर विश्व की बादशाही लेनी है, रिव्यूज नहीं करनी है. பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்து விஸ்வ பாக்கியத்தை நாம் அடைய வேண்டும், விஸ்வத்தின் ராஜ்யத்தை அடையணும். இதை நாம மறுத்துவிடக்கூடாது. நெக்ஸ்ட் பாயிண்ட், बापों का बाप पतियों का पति जो सबसे ऊंची है, बिलवर्ड है, उस पर जीते जी न्योचावर जाना है. தந்தைக்கெல்லாம் தந்தை, பதிக்கெல்லாம் மேலான பதி யாரு? அன்பிலும் அன்பான பாபா. நம்ம வாழ்ந்து கொண்டே அவருக்கு நாம் எவ்வளவு
சரணடைய வேண்டும். தன்னுடைய வாழ்க்கை அவருக்கு எவ்வளோ நம்ம அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஞான் சித்தா பர் बैठना है, ஞான சிதையில் அமரணும். कभी भूले चुके भी बाप को भूल उल्टा काम नहीं करना है. மறந்து கூட பாபாவிற்கு கெட்ட காரியத்தை செய்யாதீங்க. பகவானுக்கு கெட்டதை பிடிக்காதுன்னா செய்யக்கூடாது. நம்ம மறந்து கூட செய்யாதீங்க. பாபா தாரணைக்கான வரதான் கொடுக்குறாங்க. குஷியோं के अकूट खजाने से भरपूर. குஷி என்ற அளவற்ற பொக்கிஷத்தால் நிரம்பி சதா பேஃபிக்ர பாதுஷா பவ, சதா கவலையற்ற பாதுஷா ராஜா ஆகுங்கள். खुशियों के सागर द्वारा रोज खुशी का अकूट खजाना मिलता है. பாபா சொல்றாங்க, மகிழ்ச்சி என்ற கடல் மூலமாக, மகிழ்ச்சி கடல், குஷியினுடைய கடல் மூலமாக தினமும் குஷியினுடைய அளவற்ற பொக்கிஷம் கிடைத்திருக்கிறது. इसलिए किसी भी परिस्थितियों में खुशी गायब नहीं हो सकती. எப்படிப்பட்ட பிரச்சனையிலும் மகிழ்ச்சி என்பது மறையவே முடியாது. किसी भी बात का फिक्र हो नहीं सकता. எந்த விஷயத்திலையும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ऐसे नहीं प्रॉपर्टी का क्या होगा, परिवार का क्या होगा, परिवर्तन ही होगा ना. எதை பற்றியும் கவலைப்படாதீங்கிறார் பாபா. சொத்துக்கள்லாம் இருக்கே, என்ன ஆகும், குடும்பத்தில் என்ன ஆகுமோ தெரியல, யார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. பாபா சொல்ற எல்லாமே மாறிடுவாங்க. पुरानी दुनिया में कितना भी श्रेष्ठ हो लेकिन सब पुराना ही है. பழைய உலகத்தில் எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும், எவ்வளோ உயர்ந்த பொருளாக இருந்தாலும், பாபா சொல்ற எல்லாமே பழசு தான். इसलिए बेफिकर बन गए. ஆகவே நீங்கள் கவலையற்றவராக ஆகிவிட்டீர்கள். जो होगा अच्छा होगा. என்ன நடக்குமோ கண்டிப்பாக நல்லா தான் நடக்கும். அது பிராமணோं के लिए सब अच्छा है. பிராமணர்களுக்கு எல்லாமே நல்லது தான். குச்சி பி புரா நகி, எதுவுமே கெட்டதே கிடையாது. ஆப்கே பாஸ் ஏசா பாதுஷாஹி ஹே. உங்களிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் என்பது இருக்குது. ஜிசே கோய் பி சீன் நகி சக்தே. யாராலுமே அதை பறிக்கவே முடியாது. கவலையற்ற ராஜாங்கிற நிலையை யாருமே பறித்து செல்ல முடியாது. அவ்வளோ பாபா நமக்கு ஸ்ட்ராங்காக खुशिயை கொடுத்துருக்கார். स्लोगन, इस संसार को एक अलौकिक खेल और परिस्थितियों को खिलौना मानकर चलो तो कभी निराश नहीं होंगे. பாபா சொல்றாங்க, இந்த உலகத்தில் ஒரு அலௌகிகமான விளையாட்டு மற்றும் பிரச்சனைகளுடைய பொம்மை என்று ஏற்றுக்கொண்டு, இந்த உலகத்தில் ஒரு அலௌகீக விளையாட்டு, இந்த உலகம் என்பது ஒரு அலௌகீக விளையாட்டு. இதில் ஒவ்வொரு விஷயம் பிரச்சனையை ஒரு பொம்மை என்று ஏற்றுக்கொண்டு நீங்கள் போனீங்கன்னா ஒரு பொழுதும் நிராசை அடைய மாட்டீர்கள். வெறுப்பு என்பது வெறுப்பு வர முடியாது நமக்கு. எதையுமே நம்ம வெறுக்க மாட்டோம், மனம் உடைஞ்சிட மாட்டோம். அவ்யக்த இஷாரா. இப்பொழுது ஆர்வம் என்ற அக்னியை பிரகாசப்படுத்தி யோக ஜுவாலை சொரூபமாக ஆக்குங்கள். லாஸ்ட் ஸோ ஃபாஸ்ட் புருஷார்த், லாஸ்ட்ல இருந்து ஃபாஸ்டாக போகிறதுக்கான முயற்சி ஜுவாலா ரூப்காகி ரகாகுவா, ஜுவாலா சொரூபத்துடையதான் மிச்சம் இருக்குது. பாண்டவுக்கு காரன் யாதவ் ருக்யுகி, பாண்டவர்களுடைய காரணத்தினால பாபா சொல்ற சயின்டிஸ்ட்லாம் நின்று இருக்காங்க. பாண்டவர்கள் யார்? நமக்காக அவங்களாம் வெயிட் பண்ணுறாங்க. पांडवों की श्रेष्ठ शान रूहानी शान की स्थिति यादवों की परेशानी वाली परिस्थितियों को समाप्त करेगी. பாண்டவர்களுடைய உயர்ந்த அந்த பெருமை, ஆன்மீக பெருமை என்பது, ஆன்மீக ஸ்திதி என்பது பாபா சொல்ற சயின்டிஸ்டுக்கு வரக்கூடிய பிரச்சனை கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாமே சமாப்தி ஆயிடுவாங்க. எது பிரச்சனையாக இருக்கோ எல்லாமே समाप्ति आइடும். तो अपनी शान से परेशान आत्माओं को
சாந்தி ஒரு சைன்கா வரதான்தோ. தன்னுடைய பெருமையினுடைய பொசிஷன்ல இருந்து பாபா சொல்றாரு, யாரெல்லாம் துக்கம் கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களோ குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இருக்காங்களோ அனைவருக்கும் சாந்தி அமைதியை வரதானமாக கொடுங்க. ज्वाला स्वरूप अर्थात लाइट हाउस माइट हाउस स्थिति को समझते हुए इसी पुरुषार्थ में रहो. பாபா சொல்றாங்க, லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஸ்திதியை புரிந்து அந்த ஸ்திதியில இருப்பதற்கான முயற்சி செய்யுங்க. அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியுங்கிறார் பாபா, ஜுவாலா சொரூபத்தினுடைய யோகம் என்று சொல்ல முடியும். அதாவது லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஸ்திதியிலிருந்து எல்லாருக்கும் சுகம் சாந்தியை நம்ம கொடுக்கணும். ஓம் சாந்தி. Je